இருக்கட்டும், ரீட்டெயிலர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காசு கையில் வச்சுருக்காங்கன்னா ஏதான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆவாங்க. வெறுமை கேஷாக வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா இன்ஃப்ளேஷன் இடிக்கும்னு. இது வந்து யூஎஸ்லேயா இருக்கட்டும், இந்தியாவிலையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அதே தான். அண்ட் குளோபல் சினாரியோவை ரொம்ப பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, கையில் காசு இருந்தால் ஃபிக்ஸடில் போடுவோம், பாண்ட்ஸில் வாங்குவோம், கார்ப்பரேட் பாண்ட்ஸில் வாங்குவோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுப்போம், ஸ்டாக்ஸில் போடுவோம், கொஞ்சம் கோல்டில் போடுவோம். எல்லாம் இப்படி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸ்டாக்ஸில் கண்டிப்பாக கொஞ்சம் போடுவோம், ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு இது கண்டிப்பாக வச்சுருப்போம், ஏன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். அதே மாதிரி கோல்டில் வந்து ஒரு 15% தான் போடுவோம், ரொம்ப போட மாட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற ஜியோபாலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கையில் காசு இருந்தால் எதில் வந்து யூஸ்வலாக இன்வெஸ்டர் போடுறாங்க? ஸ்டாக்கில் போடுறாங்களா, இல்லை கோல்டில் போடுறாங்களா, இல்லை ஃபிக்ஸடில் வைக்கிறாங்களா, இல்லை கார்ப்பரேட் பாண்ட்ஸில் வைக்கிறாங்களா? இந்த 4 விஷயம் தான் நம்ம கிளியராக பார்த்துக்கணும். அதனோட நியூஸை தான் நம்ம பார்க்கணும், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணணும். Trump himself is a symptom and a principal beneficiary of this conflict, not the cause. He's also to be most leaders that I know outside the United States, including right here in Japan, both in government and in business, see the United States as both unpredictable and unreliable. Governments sign trade deals and Washington unilaterally changes the terms. The U.S. suspends intelligence sharing, cuts foreign aid, intervenes in the domestic trade, decisions with economic and diplomatic implications all over the world. Look at what the U.S. president did on India. It's a country that Trump, like every U.S. president, has courted as a counterweight to China. Then in August, Trump slapped 25% tariffs on him. A few weeks later, he doubled them. Why? Because Prime Minister Modi wouldn't give Trump credit for mediating a ceasefire with Pakistan. For now, the White House has struck agreements with Japan, the EU, the UK, the Philippines, Indonesia, Vietnam. Though in this last case, Trump changed the terms of the agreement with Hanoi after the officials had already signed it. Tariffs stay in place. We are at the highest we have seen from the United States since the 1930s. ஸோ இப்போ ரைட் நவ் சிச்சுவேஷன் என்னென்னா, டேரிஃப்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. நம்ம வந்து மதப்பிடிச்ச யானையோட தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 4 நாள் முன்னாடி இருந்த G0 சம்மிட் அப்படின்னு, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும், ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். இதை போய் பாருங்கள் இந்த நியூஸை. இதில் வந்து கிளியராக வந்து எக்ஸ்டர்னல் அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த ட்ரம்ப்போட டேரிஃப் ஆன் இந்தியா வாஸ் பேஸ்லெஸ். அண்ட் இப்போ ஹவு இந்தியா இஸ் ஹேண்ட்லிங்கிறதும் இவங்க சொல்கிறாங்க. இந்தியா இதை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு, வேற தி அதர் கண்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் இந்தியா அண்ட் சைனா 2 பேருமே நல்லா ஹேண்டில் பண்ணுறதா தான் சொல்கிறாங்க. இந்த சம்மிட்டில் நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக இது நடந்து முடிஞ்சு, இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, லாஸ்ட் வீக் வந்து கனடா அண்ட் யூஎஸ் வந்து ட்ரேட் டீல் சைன் பண்ணிட்டாங்க. ட்ரேட் டீல் சைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன கேட்குறோன்னா, ட்ரேட் டீல் வந்து ட்ரம்ப் கேன்சல் பண்ணிட்டாரு. ஏன் கேன்சல் பண்ணிட்டாருங்கிறது பாருங்கள், ரொம்பவே வந்து அதிசயமாக இருக்கும் அது கேட்குறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப் பண்ணிடுறேன். ட்ரம்ப் சேஸ் ஆல் கனடா ட்ரேட் டாக்ஸ் டெர்மினேட்டட் ஓவர் அண்ட் ஆட் கிரிட்டிசைசிங் டேரிஃப்ஸ். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கனடாவில் கொடுத்தாங்க, ஒன்டாரியோன்னு ஒரு ப்ராவின்ஸில். அந்த ஆட் என்ன வந்ததுன்னா, இவருக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு முன்னாடி வந்து ரீகன்னு ஒருத்தர் இருந்தார் பிரசிடெண்ட். அவர் வந்து டேரிஃப்ஸ் வந்து நம்ம போட்டோன்னா நம்மளையே தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அவர் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பாரு. இந்த ஆட் வந்து பண்ணினது கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ட்ரேட் டீல் வந்து நடக்கிறது வந்து கனடாக்கும் யூஎஸ்க்கும். ஆனால் கனடாவில் ஒரு ப்ராவின்ஸில் ஒரு ஆட் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒருத்தர் போடுறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதுனால ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனடா என்னை சீட் பண்ணிடுது, அவங்க வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டாங்க, ஸோ நான் வந்து ட்ரேட் டீலை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், லாஸ்ட் வீக் வந்து எல்லாம் ஓகேன்னு சொன்னவர், இந்த வீக் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், யாரோ ஒரு கவர்மெண்ட் கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடல, கவர்மெண்ட்டுக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு ட்ரேட் டீல் நம்ம என்னென்ன பண்ணினோமோ அது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆள், இவங்க வந்து ஸ்டேபிள் மைண்ட் இல்லாமல் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அப்போது அந்த மாதிரி இருக்கிற இதில் ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் நிறைய இருக்கும். இதுதான் அந்த G0 சம்மிட்டில் அவர் சொல்லியிருப்பார். இந்தியா அண்ட் சைனா வந்து இதை ஹேண்டில் பண்ணது ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு இந்தியா அண்ட் சைனா என்ன நினச்சிருக்கோன்னா, எப்படியோ 3.5 வருஷம் இழுத்து பிடிச்சி நம்ம தள்ளிடலாம், அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க ட்ரேட் டாக்ஸில். அவங்க பட்ஜும் பண்ண மாட்டேன்றாங்க, யூஎஸ் அக்ரியும் பண்ண மாட்டேன்றாங்க. யூஎஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ரஷ்யன் ஆயில் வாங்கக்கூடாது, இதெல்லாமே ஒரு ஃபேக். இதுதான், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. G0 சம்மிட்டில் கிளியராக அவங்க சொல்கிறாங்க,
கிரெடிட் நம்ம ட்ரம்ப்புக்கு கொடுத்தா அவர் அப்போதைக்கு ஆகுவார். இது வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு டாயை கொடுத்தா ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமாகும், அதுக்கப்புறம் அது திரும்பி வேற ஒரு டாய் கேட்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ நான் ஏன் இந்த நியூஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் ஜியோபாலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது. அப்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து எதில் போடுவாங்க? காசை வச்சுன்னு நம்ம இருக்கோம்னா இன்வெஸ்டர்ஸ் எதில் போடுவாங்க? ஸோ இந்த நியூஸை பார்த்தீங்கிற இதில் கிளியராக வந்து அவர் சொல்கிறாரு ட்ரம்ப் எப்படி வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. இந்த நம்ம வந்து முன்னாடி நான் சொன்னேன் இந்த 4-5 திங்ஸில் தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மெயினாக வந்து ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் எஸ்ஐபி. நல்லா தெரிஞ்சவங்க வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸில் தாங்க போடுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் போட மாட்டாங்க. கொஞ்சம் தெரியாதவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் போடுவாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தெரியாதவங்க ஈவன் S&P 500ன்னு அங்கே சொல்லுவோம், நம்ம இங்கே நிஃப்டி 50ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி போட்டுடுவாங்க. இப்போ ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஸ்டாக்கை பற்றி தெரியலன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபண்டை வந்து எடுத்து நிஃப்டி 50ல் போடுவோம். அது தானே எக்கனாமி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நிஃப்டி 50 இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் பேசிக் கண்டிஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1.5 இயர்ஸாக நிஃப்டி 50 இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ அது இம்ப்ரூவ் ஆகுமா? எஸ், ஆக சான்ஸ் இருக்குது. அது தட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கவர்மெண்ட். ஆனால் கவர்மெண்ட்டும் என்ன பண்ண முடியும்? ஜியோபாலிட்டிக்கல் சுச்சுவேஷனே இந்த மாதிரி இருக்கிறச்சே அவங்களும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போது நெக்ஸ்ட் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் என்ன இருக்க முடியும்? இல்லை எந்த இதில் நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னா, கவர்மெண்ட் இப்போதைக்கு அவங்களோட ஃபண்ட்ஸை எங்கே ரூட் பண்ணுறாங்க அது நம்மளுக்கு தெரிஞ்சாலே அந்த ஸ்டாக்கில் தான் நம்ம போடுவோம். செபி ரெகுலேஷன் படி நான் ஸ்டாக் பேர் சொல்ல மாட்டேன், பட் எந்த பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பெட்டராக இருக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இப்போ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் எந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸில் கவர்மெண்ட் நிறைய வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க, அது இம்ப்ரூவ் ஆகும் நெக்ஸ்ட் டெக்கேட் ஆர் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லன்னு. பட் அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னென்னா, இந்த ஒரு அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷனில் வந்து கோல்டை தவிர வேறு எதுலேயும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இதில் முதல்ல அவர் சொல்கிறார்ல, ட்ரம்ப் வந்து தன்னோட பெனிஃபிட்காக நிறைய விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு. ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து அவங்க ஒரு நாளைக்கு ஒரு கோரிக்கை விடுறாரு, அடுத்த நாள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேலே போகுது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் கீழே வருது. இதில் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து தன்னோட பொசிஷனை கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் எந்த பிரசிடென்ட்டுமே பண்ணாத ஒரே விஷயம் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்குன்னா, அவர் தனக்கு பெனிஃபிட்டுக்கு ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி அவர் இருக்காருங்க. அவர் வந்து ஸ்டாக் மேலே கீழே போச்சு, அவர் தன்னோட பெனிஃபிட் அவர் பண்ணிக்கிறாரு. ஸ்டாக் மேலே போகிறதுக்கு முன்னாடி அவர் வாங்கி வச்சுடுறாரு, மேலே போயிட்டு இருக்கறச்சு அவர் வித்துடுறாரு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் டவுன் ஆகிடுது. அதே மாதிரி டவுன் ஆச்சு, திரும்பி வாங்கிக்கிறாரு, திரும்பி இன்னொரு இது பேட்டி கொடுக்குறாரு, அதில் அப்பாருது. இந்த மாதிரி பண்ணியே அவர் தனக்கு ப்ராஃபிட் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து நான் ஓப்பனாக சொல்லலைனாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் வழியாக இதை தான் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறாங்க. ஸோ அதான கிளியராகவும் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரேலி வச்சு அவர் ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ்மேன், தனக்கு என்ன ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுறாரு. இன்னொரு விஷயம், கிரிப்டோ கரன்சி. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் போய் அவங்கள பர்சனல் கிரிப்டோ கரன்சி அவங்க பையன் பேரில் இருக்கிறது, அது வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை வாங்க வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜியோபாலிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்காச்சு. அப்போ நம்ம எதில் போட முடியும்? நம்ம போடுறது வந்து ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு இடத்துல தான் போட முடியும். ஒன்று நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நம்மளோட கவர்மெண்ட் இது, அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பட் அது இன்ஃப்ளேஷனாக அடி வாங்கிடும், உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து குறைஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு. ஸோ இது தவிர நான் இந்த டைம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணுன்னா எதில் போடுவேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது கோல்டுங்கிறதுனால தான் எல்லாரும் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது ரேலி ஆகி அந்த ஹைட்டுக்கு போயிருக்கு. இந்த சிச்சுவேஷனில் வந்து வேறு எதுலையாவது போட்டு நம்ம பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த மாதிரி எந்த அசட் கிளாஸும் இப்போ டென்ஷன் அவங்க பண்ணத்தில் வந்து எந்த அசட் கிளாஸ்லையும் போடுற மாதிரியே இல்லை. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஒரு இடத்துல கோல்டு வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டிஜெக்டே ஆகாதீங்க. அது ஏறுது இறங்குது வேறு விஷயம். ஆனால் இப்போது உங்களுக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு எஃப்டிலேயே நீங்கள் போடுறீங்கன்னா அது இன்ஃப்ளேஷன் இது பண்ணி பார்த்தீங்கன்னா 3% கம்மி தான் இயர் ஆன் இயர். அதுக்கு வந்து இப்போது அந்த ஒரு ரீசன் எல்லாருமே கால்குலேட் பண்ணி இப்போ நம்ம ரீட்டெயிலர்ஸ், நம்ம சின்ன சின்ன ஆளுங்க வாங்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பெரிய லெவலில் வாங்குறவங்க இதெல்லாமே யோசிச்சு தான் அதில் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது டார்கெட் பண்ணச்சே பம்ப் அண்ட் டம்ப்னு ஒன்று நடக்கும், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். பட் எப்போதைக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது கோல்டு தான். ஆனால் அதுக்குன்னு நாளைக்கே போய் வாங்கணும்னு சொல்லலை.
கொஞ்சம் கம்மியாகறச்சே வாங்குங்க, பீக்கில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி கோல்டு வாங்கி டென்ஷனாக இருக்கிறவங்க, என்ன தப்பான டயத்தில் வாங்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை, கரெக்டாக தான் வாங்கியிருக்கீங்க. ப்ராபப்ளி டோன்ட் ஓவர் போர்ட். ஒரே நாளில் ஃபுல்லாக கோல்டு வாங்கிக்காங்கதீங்க, அப்படி பண்ண மாட்டாங்க. பீக்கில் இருக்கிறச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்குவாங்க. பட் இது தவிர வேறு எதுலையாவது போட முடியுமானா எஸ், நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோ போஸ்ட் ஆஃபீஸோ அந்த மாதிரி போடலாம். பட் வேறு அசட் கிளாஸில், நல்லா தெரிஞ்ச அசட் கிளாஸில் தான் நீங்கள் போடணும். ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா யாரோ சொல்கிறாங்கங்கிற டிப்பில் வாங்காதீங்க, நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுன்னு போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த ஸ்டாக் பற்றியும் சொல்கிறேன். ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஈவன் யூஎஸ் ஸ்டாக்லேயே நீங்கள் போடுறீங்கனாலும் அதுலேயும் அன்சர்டனிட்டி இருக்குது. ஆப்பிளில் வந்து இங்கே வந்து இந்தியாவில் ஆரம்பித்தா நான் வந்து டேரிஃப் போடுவேங்கிறாரு. அப்புறம் என்னோட ஊரில் தான் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு ஒவ்வொரு பிகர் கம்பெனிஸ்கிட்டையும் அவர் சொல்கிறார். அப்போ எந்த கம்பெனிலையும் நம்ம இப்போ தைரியமாக போட முடியல. ஏன்னா எந்த கம்பெனிக்கு அவர் டேரிஃப் போட போகிறார், எந்த கம்பெனி என்ன பண்ண போகிறான்னு தெரியாமல் இருக்குது. இவ்வளோ அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால ஸ்டாக்ஸும் கரெக்டாக பிக் பண்ண முடியல. அதே மாதிரி பாண்ட்ஸ், யூஎஸ் பாண்ட்ஸ் முன்னாடி மாதிரி கிடையாது. ஸோ யூஎஸ் பாண்ட்ஸும் யாரும் வந்து இப்போ போகிறது கிடையாது. கார்ப்பரேட் பாண்ட்ஸும் இப்போ பண்ண முடியல. ஸோ அதனால தான் கோல்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏறி இருக்குது. என்னை பொறுத்த வரையிலும் டிப்ஸ் இருக்கும், டிப்ஸ் இருந்தாலும் ஏறும். ஏன்னா ஜியோபாலிட்டிக்கல் சுச்சுவேஷன் நம்மளது சால்வே ஆகலை. இது சால்வ் ஆனதுக்கப்புறம் ப்ராபப்ளி அதை இன்னும் கொஞ்சம் கரெக்டாகவும் கீழே இறங்க சான்ஸ் இருக்குது. பட் இது இப்போதைக்கு இது சால்வ் ஆகிற மாதிரியே தெரியல. ஸோ நீங்கள் பொசிஷன் வந்து டிப்பில் சின்ன இப்போ சால்வ் ஆக 4 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் டிப் வரும்னு நினச்சி நீங்கள் 4 வருஷம் உட்கார முடியாது. அந்த ரீசன்னால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது, ஏற போகிறதா இறங்க போகிறதா தெரியலங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இது ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அது வரைக்கும் நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம போட்டு தான் ஆகணும். நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் எந்த அசட்டில் போடுறீங்களோ அது இன்ஃப்ளேஷனை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டு தான். அதனால தான் அது சொல்லிது. ஸோ இந்த பேரிஷ் சிச்சுவேஷன்னு சொல்கிறோம். கரடின்னு உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. கரடி பக்கத்தில் வந்தால் மூச்சே எடுக்காமல் அப்படியே ஃப்ரண்ட்லேயும் போகாமல் பேக்லேயும் போகாமல் கொஞ்சம் கூட ஆடாமல் அப்படியே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இப்போ அந்த ட்ரம்ப் தான் நம்மளுக்கு இருக்கிற பேரு. நம்ம இந்தியாவும் அதனால தான் எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு இருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களேன்னு நீங்கள் கவலையப்படாதீங்க. வேறு எந்த ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாலும் எது வேணால் கீழே போகிற நிலைமையில தான் இருக்குது. நீங்கள் மட்டும் இல்லைங்க, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி 1 வருஷமாக அது ஏறாமல் நிறைய பேர் வந்து பைத்தியம் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சு நீங்கள் கோல்டு ஒரு அசட்டாக தான் எடுத்திருக்கீங்க. அது என்றைக்குமே வேல்யூ குறையாது. ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் கூட வந்து அதை ஃபீல் பண்ணாமல் வாங்கினதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்த டெசிஷன் கரெக்டு தான். ஸோ அது ரொம்ப ஃபீலே பண்ண வேண்டாம். வேறு எந்த அசட்டில் போட்டாலும் நீங்கள் பிரச்சனையில் தான் இருந்திருப்பீங்க. அதுக்கு இந்த கோல்டு எவ்வளவோ பெட்டர்.